வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே கடைசி நாள் ஆயிடுச்சு. ஐயோ தவக்கல வயோறானே. கரண்டியா இந்தாங்க. ஓ சாப்பாடா சுட்ட சுட்ட இருக்கு இந்த அப்படி. உங்களுக்கான ஒரு டாஸ்க். இது ஐஏஎஸ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. முடிஞ்சா சால்வ் பண்ணுங்க பாப்போம். இஃப் A is the brother of B, B is the father of C and D is the wife of A, then how is D related to C? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு சரியா சொல்றீங்கன்னு பாப்போம். மேடையில பொண்ணு ஸ்வீட் கொடுக்கும்போது மாப்பிள்ளை கிட்ட பொண்ணு லைட்டா விளையாண்டதுக்கு 2 முறையும் ஸ்வீட்டை தட்டி விட்டுட்டான். அடுத்த செகண்ட் அந்த பொண்ணோட ஃபேஸே மாறிடுச்சு. தலைவன் எப்பயும் போல நெளிச்சிருக்காப்புல அது சரிக்கிடுச்சு. இவர் டான்ஸ் ஆடி ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது வாவ் வாட் a டான்ஸ். அந்த மூன் வாக்க மறந்துட்டீங்க. இவர் தான் கேர்ள் ஃப்ரெண்ட் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல திடீர்னு இந்த லேடி இந்த கௌசிக் கொண்டா உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டீங்க. அவருக்கு இந்த மலையிலயும் கொடையை விரிச்சு அசால்ட்டா தூங்கிட்டு இருக்காரு. அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. உள்ள போன சரக்கு அப்படி சோகமா இருக்கிறவங்களாம் ஏன் குடிக்கிறாங்கன்னு இவரை பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சுது. சரக்கு உள்ள போனதும் ஏர்போர்ட்ல இந்த லேடி vlog எடுத்துட்டு வரும்போது பின்னாடி அந்த அங்கிள். ஆனா அடுத்த செகண்டே அவர் என்ன பண்ணுவாரு பாவம். இதெல்லாம் மென்னோட மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். இந்த பொண்ணுங்க வண்டி ஓட்டினா மட்டும் பிரேக்கே பிடிக்காது போல. பாவம் அநியாயமா அந்த கோழியை கொன்னுட்டியம்மா. நிறைய கல்யாண வீடுங்கள்ல வர்றவங்களை வெல்கம் பண்றதுக்காக இந்த பொம்மையை வச்சு பார்த்திருப்போம். அப்படி இந்த கல்யாணத்துல இவர் அந்த பொம்மையை பார்த்ததும் கும்புரசாமி சரிப்பா கும்புரசாமி திடீர்னு டென்ஷன் ஆயிட்டாரு. தலைவர் சரக்க போட்டிருப்பாரு போல. அதான் பொம்மைக்கு ஆளுக்கும் வித்தியாசம் தெரியாம கோவப்பட்டு இருக்காரு. கும்புரசாமி டேய் பாத்து வாடா, தண்ணியில வலிக்கிற போது. நான் பெரிய ரேஸ் நினைச்சுக்கிட்டு சகதிக்குள்ள வண்டி ஓட்டி இருக்கான். அது புனித நீர்ல குளிச்சா நல்லதுன்னு வீடியோ கால்ல இருந்த ஹஸ்பண்ட அப்படியே போனை முக்கி குளிப்பாட்டிடுச்சு. என்னம்மா இப்பெல்லாம் பண்றீங்க? தற்குறித்தனத்தோட உச்சக்கட்டமால இருக்கு. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு உங்களை திருத்துறதுக்கு. அங்க பாரு கேமரால நம்ம மூஞ்சி தெரியுது. ஆமா ஏர்போர்ட்டுக்குள்ள இந்த குரங்கு எப்படி புகுந்ததுன்னு தெரியல. साइड में हटिए मैडम को आने दीजिए. आइए मैडम आइए चलिए टेक इट इजी साइलेंस. ஆனா ரொம்ப மரியாதையா வழி அனுப்பி வச்சிருந்தாங்க. இங்க பண்டிகை காலத்துலலாம் பஸ்ல போக எப்படி இடம் பிடிக்கணும்னு இவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. முன்னாடி ஓடி போனாலாம் இடம் கிடைக்காது தம்பி, இப்படி புகுந்தாதான் உண்டு. பாரு என் பொண்டாட்டி எப்படி ஏறி குதிக்கிறான்னு. அம்புட்டு எக்ஸ்பீரியன்ஸ்ரா. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க ப்ரோ. பாரமல் நின்று எப்படி சர்க்கஸ் வித்த காட்டி இருந்தாருன்னு பாருங்க. ஜஸ்ட்ல தப்பிச்சிட்டாரு, இல்லனா அவ்வளவுதான். ஐயோ போச்சே. நல்ல வேலைப்பா யாரும் பார்க்கல. என்ன இந்த பொண்ணை சுத்தி இத்தனை பேர் நிக்கிறாங்க? ஓ டேய் பொண்ணுங்க குண்டு எறியும் போது கொஞ்சம் தள்ளி நின்னுங்கடா.
சாமி